சார், இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 எலெக்ஷன் சம்பந்தமான தேர்தல் பிரச்சாரத்துல இபிஎஸ் அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்கு? பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? பொதுவா கட்சிக்காரர்கள் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆனா நீங்க பணம் கொடுத்தாலும் வரணும் இல்லையா? பாஜகவும் அதிமுகவும் பேசுறாங்க, அமித்ஷா போய் எடப்பாடி சந்திக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வரும்போதே நீங்க திமுக தலைவர்கள் ஒரு பதட்டம் கட்டி கொண்டதை பார்க்கணும். ஒவ்வொரு காரும் மாறி மாறி போய் மறைமுகமா போய் அமித்ஷாவை சந்திக்கிறார் என்பதை போன்ற விமர்சனங்கள் எல்லாம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் முன்வைத்தார். நீங்கள் வலிமையோடு இருக்கிற திமுக நலத்திட்டங்களை செய்யறீங்க, மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருக்குன்னா எதிர்கட்சிக்காரர்கள் அவங்க யாரை போய் சந்திச்சா உங்களுக்கு? ஓகே சார், இப்போ தாவேக விஜய் அவர்கள் கட்சியின் மூலமா முக்கிய கட்சிகளுடைய ஓட்டுகள் எல்லாமே பிரியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அந்த வகையில அதிமுகவினுடைய அந்த வாக்குகள் மட்டும் பிரியாம இருக்கும், அதனால அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பத்தி உங்களுடைய கருத்து சார்? அரசியல் கட்சியாக வரும்போது இந்த நாட்டை ஆளுவதற்கு முதல்ல தகுதியுடையவராக இருக்காரா? திமுக அதிமுக அடுத்து மாற்று கட்சியாக நாம் தமிழர் தான் பாக்குறாங்களே தவிர தாவேகா அப்படி பார்க்கப்படுவதற்கு இன்னும் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளல. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா விஸ்வநாத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார், இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 எலெக்ஷன் சம்பந்தமான தேர்தல் பிரச்சாரத்துல இபிஎஸ் அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்கு? பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? இல்ல, தொடக்கத்துல இருந்து நான் இரண்டு கட்சிகளை நம்ம ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக நம்ம பார்க்கிறோமா, இரண்டு போட்டியாளர்கள் இருக்காங்க. ஒன்று மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக கூட்டணி, இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக கூட்டணி. இந்த ரெண்டு கூட்டணியும் நம்ம பார்க்கும் பொழுது இவருடைய செயல்பாடுகள், அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள்ல இரண்டு பேரையும் மேடையில் அமர வைத்து பேச வைப்பாங்க. நீங்களா பார்க்கலாம், அதிபர் தேர்தல் எல்லாம் பேச வைப்பாங்க. அதில் யார் சிறந்த ஆளுமையோடு பேசுறாங்க, எப்படி பதட்டம் இல்லாம பேசுறாங்க, என்ன விதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, அவர்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் என்ன விதமான செயல்பாடுகள் செய்வோம், வாக்குறுதி எல்லாம் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அதேதான் இங்கேயும் இவங்க தேர்தல் பரப்புரைகளை செய்யறாங்க, ஒரே மேடையில இவங்க நின்று பேசுறது இல்லை. இதுல மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய திமுக கூட்டணி அப்படின்னு முதல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு தேவையில்லாத பதட்டத்தை தொடக்கத்துல இருந்தே நம்ம உணர முடியும். எப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியான ஒரு பரபரப்பு, ஒரு பதட்டம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் ஆட்சி அமைச்சு 2021 2026 வரைக்கும் 5 ஆண்டு கால ஆட்சியை அவங்க நடத்தியிருக்காங்க. அவர்கள் கூறக்கூடிய அளவுக்குள்ளே நீங்க பார்க்க போனால் நிறைய நல்லதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம்னு சொல்லி திமுக சொல்லுது. இலவச திட்டங்கள் அறிவிச்சிருக்குன்னு சொல்றாங்க. மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறன்னு சொல்றாங்க. இலவச பேருந்து பெண்களுக்கு இவ்வளவுதான் நலத்திட்டங்கள்லாம் அவங்க பட்டியலிடுறாங்க. அப்படி பட்டியலிட்டும் ஏன் திமுக பதட்டம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இரண்டாவது, திமுக என்ன சொல்லுச்சுன்னா, அதிமுகவோட ஒப்பிடும்போது முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கு முதல் நாள் வரைக்கும், குறிப்பாக அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த சந்திப்பு நடத்துவதற்கு முதல் நாள் வரைக்கும் அப்பிருந்தே திமுகவுக்கு ஒரு பதட்டம் தொட்டி கொண்டதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னதான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, திமுக ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகள் 200 தொகுதிகளை திமுக கைப்பற்றும் அப்படிங்கறதா திமுகவுடைய முழக்கமா இருந்தது. இது எப்போ அப்படின்னா, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைப்பதற்கு முன்பாக. பாஜகவும் அதிமுகவும் பேசுறாங்க, அமித்ஷா போய் எடப்பாடி சந்திக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வரும்போதே நீங்க திமுக தலைவர்கள் ஒரு பதட்டம் தொட்டி கொண்டதை பார்க்கணும். சட்டமன்றத்திலேயே சொல்றாரு, இந்த மாதிரி நேற்று திடீர்னு போய் ஒருத்தர் பார்க்க போயிருக்காரு, ஒவ்வொரு காரும் மாறி மாறி போய் மறைமுகமா போய் அமித்ஷாவை சந்திக்கிறார் என்பதை போன்ற விமர்சனங்கள் எல்லாம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் முன்வைத்தார். அது அவசியமே இல்லை. நீங்கள் வலிமையோடு இருக்கிற திமுக நலத்திட்டங்களை செய்யறீங்க, மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருக்குன்னா எதிர்கட்சிக்காரர்கள் அவங்க யாரை போய் சந்திச்சா உங்களுக்கு என்ன? அங்கிருந்தே ஒரு பதட்டம் தொட்டி கொண்டதை நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்க, ரெண்டு மறைமுகமா இருக்காங்க. என்னமோ அவர்களை மறைமுகமாக அவர்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அது போல செஞ்சாங்க. அவங்க வெளிப்படையா தான் போறாங்க, வெளிப்படையா பேசுறாங்க, வெளிப்படையா சந்திக்கிறாங்க. ஆமாங்க, பாஜகவோட கூட்டணி அப்படின்ட்டு போறாங்க, அப்படி இருக்குது. ஆனால் திமுக அப்புறம் பதட்டம் அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 200 தொகுதிகளை நாங்க வெற்றி பெறுவோங்கிற முழக்கத்தை திமுக கைவிட்டுச்சு. அப்ப பாஜக தனியாக நின்று, அதிமுக தனியாக நின்று, நாம் தமிழர் தனியாக நின்று, தாவேகா தனியாக நின்றுச்சுன்னா வாக்குகள் எல்லாம் சிதறி போயிடும். அப்ப இயல்பாகவே திமுக கூட்டணி வலிமையா இருக்கு, எங்களுதுல யாருமே எங்க கூட்டணியில இருந்து வெளியில போகல, எங்கள் கூட்டணி வலுவா இருக்கிறதுனால நாங்க தான் 200 தொகுதிகளை வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த திமுக, பாஜக அதிமுக இடையே கூட்டணி ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த முழக்கத்தை கைவிட்டுட்டாங்க.
அதன் பிறகு நீங்க விஜய், தாவேகா விஜய், அதே போல நாம் தமிழர் சீமான் இவர்கள் எல்லாம் வந்ததுக்கு அவர் கூட பெரிய எதிரியா வந்து திமுக நினைக்கல ஆரம்பத்துல. ஆனால் அதற்கு பிறகு நீங்க நாம் தமிழரையும் அவர்கள் வசைபாடுவது, அதற்கு பிறகு தாவேகாவையும் வசைபாடுவது என்றெல்லாம் திமுக வந்து தேவையே இல்லல்ல. நீங்க வந்து இவ்வளவு வலிமையோட ம். 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நடத்தியிருந்தா, எதற்கு போய் புதிதாக வரக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்து அச்சப்பட வேண்டும் திமுக? ஆக திமுகவிடம் ஒரு தேவையற்ற பதட்டம் இருக்கிறது அந்த தேர்தல்ல பார்த்தோம். அதே போல நலத்திட்டங்கள் எல்லாம் கடைசி நேரத்துல எடுத்துக்காட்டா மாதந்தோறும் இந்த உரிமை தொகை மாதமானா அது வந்து தர்றதுன்னு அரசு முடிவு, அரசு கொள்கை முடிவு. இத்தனை ஆண்டு காலமா மாதந்தோறும் ரூ. 1000 குடுத்துட்டு இருக்கீங்க. கடைசி 3 மாதத்துல வந்து நாங்க ஒண்ணா சேர்த்து குடுக்குறோம் ஒரு 3000 பிளஸ் வந்து கோடை உரிமை தொகை, இந்த கோடைக்கால உரிமை தொகை 2000 சேர்த்து ரூ. 5000 கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ ம். என்னன்னா ரூ. 5000 பணத்த மொத்தமா குடுத்தோம்னா, மக்கள் வந்து ஆஹா ரூ. 5000 போட்டாங்க குடுத்துட்டாங்கப்பா. அதனால நம்ம வந்து ஓட்டு போட்டுறலாம்ங்கிற மனநிலைக்கு மக்கள் மாறுவார்கள் என்று மிக தவறான ஒரு அதுவும் தவறான முடிவா நம்ம பார்த்தோம். ஆக ம். தொடர்ந்து வந்து நாங்க பணம் குடுக்குறோம், இலவசம் குடுக்குறோம், இத குடுக்குறோம், அத குடுக்குறோம்ன்னு சொல்லி பெரிய பதட்டமாக எங்க நமக்கு வந்து ஏதோ இந்த வாய்ப்பு பறிபோய் விடுமோ என்கிற ஒரு அச்சத்தை வந்து திமுக தரப்புல பார்க்கிறோம். இதே நீங்க ம். அப்படியே அதிமுக பக்கம் வந்தோம்னா, இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, அதிமுகவினுடைய கொடுத்த வாக்குறுதியில 2026 தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி சொன்னார். அது வந்து அவர் முதல்ல சொல்லிட்டு அதை மாற்றிக் கொண்டாரு அப்படின்னு பார்க்கிறோம். அது ஒரு ஒரு பார்வை. இன்னொரு பார்வையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா, திமுக போல பதட்டமே அடையவில்லை அதிமுக. எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் பதட்டமே அடையவில்லை. அவர் என்னன்னா ம். தொடக்கத்திலேயே வந்து எல்லா தொகுதி 234 தொகுதிகளுக்கும் முதல்ல பரப்புரை பயணம் போயிட்டாரு அவர் எடுத்த உடனே. பரப்புரை பயணம் போய் மக்களோட மக்களாக நின்றபோது அவருக்கு சூழ்ந்த கூட்டம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து உன்னிப்பா கவனிக்க வேண்டியது. முன்னாடி இருந்தத விட இப்போ பிரச்சாரங்கள்லாம் அதிக கூட்டத்த பார்க்க முடியுதுல்ல சார்? ஆமா, ஆமா. அவருக்கான கூட்டம் வந்து நீங்க அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. பொதுவா கட்சிக்காரர்கள் பணம் குடுத்து கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொன்னாங்க. ஆனா, நீங்க ம். பணம் குடுத்தாலும் வரணும் இல்லையா? நீங்க பணம் ம். குடுத்ததுக்காக கட்சிக்காரன் வந்து பணம்னா என்ன? நீங்க வந்து போக்குவரத்துக்கு ஒரு வாகனத்த ஏற்பாடு பண்ணி குடுத்திருப்பாங்க. ஆ வந்துட்டு திரும்ப போகும்போது வரைக்கும் தண்ணீருக்கோ அல்லது உணவுக்கோ செஞ்சிருப்பாங்க. அத நம்ம கணக்குல சேர்த்த முடியாது. அது எல்லா அமைப்புகளும், இயக்கங்களுமே செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒரு இன்டீரியர் ரிமோட் பிளேஸ்ல இருந்து வராங்க, கிராமத்துல இருந்து வராங்க. திரும்பி போறதுக்கு பேருந்து இல்ல. அப்படிங்கும்போது அவர்களுக்காக ம். வாகன வசதிலாம் செஞ்சு கொடுக்குறது எல்லா அமைப்புகளும், இயக்கங்களும், கட்சிகளும் செய்துன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் அதெல்லாம் இல்லாம கட்சிக்காரர்களே இல்லாம அவர்களுக்கு பணம் குடுத்து, இங்க வாங்க சும்மா இந்த வந்து இந்த கூட்டத்துக்கு முன்னாடி மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு போங்கன்னு சொன்னா தான் அது வந்து கட்சிக்காரர்களே அல்லாத வேறு ஒரு வாடகைக்கு ஆட்களை அமர்த்துவதாக அமையும். அப்படி இல்ல அதிமுகல பார்த்தா. அதிமுகல எடப்பாடி ம். பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டத்தை எல்லாம் வந்து பார்த்தா ஒரு கன்வின்சிங் ஆன கூட்டமா இருக்கு. அவர்களை ம். சுற்றி வந்து இருக்கக்கூடிய அதிமுக காரர் வர்றாங்க. இதுல முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது, அ அ செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இந்த தலைமை பொறுப்புக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரை முதல்ல அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களாங்கிறத முதல்ல பார்க்கணும் நம்ம. அந்த அடிப்படையில தான் நீங்க ம். அதிமுகவை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடுகிற கூட்டம், அதிமுகவினர் அனைவருமே அங்க வந்துடுறாங்க. அதுதான் அதுல வந்து மிக ம். உன்னிப்பா கவனிக்கணும். ஆக அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அதிமுகவினர் அப்படிங்கிறது முதல் அவருக்கான பிளஸ் பாயிண்டா நம்ம பார்க்கிறோம். 2வது அவர் ம். வரும்பொழுது அந்த அந்த அதிமுகவினர் அனைவருமே முழுமையாக அங்க வந்து நிற்கிறாங்க. அந்த கூட்டத்துல வந்து நிற்கிறாங்க, பங்கேற்கிறாங்கிறது 2வது மிக முக்கியமான அவருக்கான பிளஸ் பாயிண்ட். எல்லாத்தையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, அவர் எல்லா கூட்டணிகளையும் இந்த டவுன் பஸ்ல வந்து போறவங்க வர்றவங்க எல்லாம் ஏத்துற மாரி அவர் வந்து ம். ஏத்தல. கூட்டணியில வந்து அவர் வந்து ஆன் போர்ட் பண்ணல. இப்போ ஆனா ம். திமுக என்ன செய்யுது அப்படின்னா, போறவங்க வர்றவங்க அறிவாலயத்துக்கு அ அ அந்த அந்த சாலையில போறவங்கள எல்லாம் கூப்பிட்டு கூட நீங்க அவங்க வந்து போற போக்குல அவங்க கூட்டணியில சேர்த்திப்பாங்கிற மாரி தான் இருந்தது. எடுத்துக்காட்டு என்னன்னா, அ 10 ஆண்டு காலமாக நீங்கள் வந்து ஒரு வீட்டு மாப்பிள்ளையாகவே மாறிவிட்ட இடதுசாரிகளும், விடுதலை சிறுத்தைகளும் இருக்காங்க. நீங்க இடதுசாரிகளை, விடுதலை சிறுத்தைகள் நீங்க பூரா நீங்க வந்து இந்த ஊடக விவாதங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, திமுக காரங்கள விட மிக அதிகமா உருண்டு புரண்டு வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவங்க இந்த இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகளாகவும், விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தவங்கலாம் இருக்காங்க. திமுகவுக்கு எப்போவெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டதோ, அப்போவெல்லாம் அவர்கள் தங்கள் முதுகை கொடுத்து, முட்டுக் கொடுத்து திமுகவை காப்பாற்றி வருகிறவர்கள் இடதுசாரிகளும், அதேபோல இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். அவர்களை அதேபோல காங்கிரஸ் கட்சி. மிக முக்கியமா நம்ம காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சி என்பது நீங்க மதச்சார்பற்ற அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சிறுபான்மை மக்களும், இஸ்லாமியர்களும், கிறிஸ்தவர்களும் காங்கிரஸ் தான் நம்புவாங்க. நீங்க பாஜக, காங்கிரஸ் 2 பேரும் நிக்கிறாங்கன்னா, ஒரு கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் போன்ற சிறுபான்மை மக்கள் இருக்காங்கன்னா, அவங்க யாரை நோக்கி போவாங்கன்னா, இயல்பாகவே காங்கிரஸை நோக்கி போவாங்க. அங்க ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. காங்கிரஸிடமும் ஒரு 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 மென்மையான மதவாதம் இருக்குன்னா, பாஜகவோட ஒப்பிடும்போது காங்கிரஸ் வந்து அது அதுக்கு சிறுபான்மை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒண்ணா இருக்கு. அப்படிப்பட்ட காங்கிரஸையும் சரி,
கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கூட்டணி தான் வலுவா இருக்கு. நாங்கள் எதிர்க்கட்சிகள் எல்லாம் கலைந்திருக்கிறார்கள். கூட்டணியை வைத்தே நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று சொன்ன மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் இறுதியில வந்து பாத்தீங்கன்னா, யார் தங்கள் கூட்டணிக்கு வலு சேர்த்தார்களோ அவங்களே அவமானப்படுத்திட்டார். அவர்களையும் அசிங்கப்படுத்தி 4.5 விழுக்காடே நம்ம இருக்கக்கூடிய தேமுதிகவை கூட்டிட்டு வந்து சிவப்பு கம்பளம் விரித்து அவருக்கு வந்து தேமுதிகவிற்கு ஒரு இடத்தை கொடுத்து, இது இல்லாம ராஜ்யசபா சீட் கொடுத்து தூக்கி வந்து இடுப்புல அமர வைத்துக் கொண்டு விட்டார் மு.க.ஸ்டாலின். இது மிகப்பெரிய ஒரு அவமானம். யாருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கும், பிசிகவிற்கும், இடதுசாரிகளுக்கும். அவர்கள் அதையெல்லாம் தாண்டி அங்க நிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் நான் சொன்னதுல காங்கிரஸ் இருக்கிறதுனால ஒரு மதச்சார்பற்ற ஒரு அமைப்புல நாங்க இருக்கோம். சனாதனத்துக்கு எதிரான ஒரு அமைப்புல இருக்கிறோம். அந்த ஒரு சின்னதூண்டு ஒரு பசையில ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அதுல ஒன்று. ஆக இதையெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, எடப்பாடி இப்படியெல்லாம் வந்து தன்னுடைய கூட்டணியினருக்கு எடப்பாடியார் வந்து அப்படிலாம் அவர் ஒண்ணும் பெரிய அவமானம் எல்லாம் கொடுக்கல. யாரை கூட்டணியில் சேர்க்க வேண்டும்? விருப்பமுடையவர்கள் வாருன்னு சொன்னாங்க. வந்தவர்களை முழுமையாக மரியாதை கொடுத்து அவர்களை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதிமுகவில் நீங்க இப்ப ஏற்கனவே வந்து கடந்த தேர்தலில் 21 விழுக்காடு வாங்கியிருக்காங்க. தேமுதிக ஒரு விழுக்க 49 தான். அது இல்லாம பார்த்தா 20 விழுக்காடு அதிமுக எடப்பாடி அவர்கள் கையில கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே நிரூபிச்சுட்டாரு அவரு. பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியில ஏற்கனவே ஒரு 10 விழுக்காடு அவங்க வாங்கிட்டாங்க. இப்பவே 30 விழுக்காடு வாக்குகள் அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜா அதிமுக வந்துருக்கு. அதன் பிறகு நீங்கள் வந்து தற்பொழுது அடுத்தடுத்து அதிமுகவினுடைய செயல்திட்டங்கள், அதனுடைய வாக்குறுதிகள், திமுகவை ஒப்பிடும்போது இப்போ அதிமுகவுக்கு வந்து அதிகமான ஆதரவு மக்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. இதையெல்லாம் விட திமுக மீதான எதிர்ப்பு அலை, ஆன்டி இன்கம்பன்சி வந்து அதிகமா இருக்கிறத திமுக காரங்களே ஒத்துக்கிறாங்க. எடப்பாடியார் அவர்களுக்கு இப்போ சேர்ந்திருக்க அந்த கூட்டம் வந்து அதிகரிச்சிருக்க கூட்டம் வந்து அவருக்காக சேர்ந்த கூட்டமா இல்ல திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு கூட்டமா சேர்ந்திருக்காங்களா சார்? இல்ல. எடப்பாடி அவர்களுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுக கூட்டமாகட்டும், மக்கள் கூட்டமாகட்டும் 2. ஒன்று அதிமுக எப்பொழுதுமே நீங்க கடந்த காலங்கள தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கியதற்கு பிறகு அதிமுகவுக்கு தான் மக்கள் முதல் வாய்ப்பு கொடுப்பாங்க. அதிமுக தலைமையில் ஏதாவது பிரச்சனைனாலோ அல்லது அதிமுகவுக்கு வந்து அவர்கள் நிர்வாகத்தில் ஏதாவது குளறுபடினா மட்டும்தான் 2வது ஆப்ஷனா தான் சாவியை வந்து பெட்டி சாவியை வந்து திமுக கொடுப்பாங்க. இது கடந்த தேர்தல் நீங்க பூரா நீங்க பார்த்திருக்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு ஜார்ஜ் என்று 2ஆ பிரிஞ்சது. அப்ப உங்க தலைமையில குழப்பம் ஏற்பட்டதால திமுக கொடுத்தாங்க. அதற்கு பிறகு 91, 96ல செல்வி ஜெயலலிதா முதலாக ஆட்சிக்கு வரும்போது அந்த ஆட்சி காலத்தில் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள், அந்த வளர்ப்பு மகன் திருமணம் போன்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம் அதிமுக மேல ஒரு அதிருப்தி ஏற்படுத்தினால திமுக கையில மக்கள் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அது வந்து திமுக திட்டமிட்டே செய்தது என்பது தெரிஞ்ச உடனே மறுபடியும் வந்து அதிமுக கையில ஆட்சி கொடுத்துட்டாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறப்பதற்கு வரையிலும் நீங்கள் வந்து அதிமுக தான் ஆட்சி. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அந்த 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தாரு. அப்ப எடப்பாடி ஓபிஎஸ் என்கிற இந்த குளறுபடி காரணமாகத்தான் திமுக கிட்ட மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்ப எடப்பாடி அதிமுகவை தெளிவா கைகளில் எடுத்துக் கொண்டு விட்டார். அதுல புரிந்து கொண்டு எடுத்துக் கொண்டு விட்டார். ஒட்டுமொத்த அதிமுக ஏன் பிரிந்து போன டிடிவி தினகரன் அவர்கள் கூட தற்போது அதிமுகவோடு சேர்ந்திருக்காருன்னு பார்க்கிறோம். இப்போ ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில கூடியிருக்கிறதுனால இயல்பாகவே அதிமுக பக்கம் தான் ஒட்டுமொத்தமாக மக்கள் திரும்புவார்கள். அப்படிதான் திரும்பி இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். அதிமுகவினர் மட்டுமல்லாமல் பொதுமக்களுமே இப்போது வந்து மீண்டும் முதல் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா இந்த அரசியல் வரலாற்றின் ஊடாக நாம் கவனிக்கக்கூடிய ஒரு மக்களுடைய நடைமுறையா இருக்கு, செயல்பாடா இருக்குமா. அதனால வரவேற்பு கூடியிருக்கு. மக்கள் மத்தியிலும் கூடியிருக்கு, அதிமுகவினர் மத்தியிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூடியிருக்கு அப்படிங்கிறது அரசியல் நிலவரம். ஓகே சார். இப்போ தாவேக விஜய் அவர்கள் கட்சியின் மூலமா முக்கிய கட்சிகளுடைய ஓட்டுகள் எல்லாமே பிரியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ இப்போ அந்த வகையில அதிமுகவினுடைய அந்த வாக்குகள் மட்டும் பிரியாம இருக்கும், அதனால அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பத்தி உங்களுடைய கருத்து சார்? நம்ம ரொம்ப நடைமுறையா யோசிப்போமா இதை பத்தி. நானும் நீங்களும் நடைமுறையா பார்க்கலாம். இப்ப நீங்க அதிமுகவிற்கு 20 விழுக்காடு வாக்கு, திமுகவுக்கு அதே தனியா கட்சியா சொல்றேன் 20 விழுக்காடு வாக்கு இருக்கு அப்படின்னா அடிமட்டத்துல 2 கட்சிகளும் தனித்த முறையிலே அதிமுக தனித்த கட்சியாகவும் திமுக தனித்த கட்சியாகவும் 40 விழுக்காடு வாக்குகளை அவங்க பேக் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் இருந்துக்கூடிய நிலவரம். நாம் தமிழர் கட்சி இப்ப 8.2 விழுக்காடு. அப்ப 48.2 விழுக்காடு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3 கட்சிகளுமே அவங்களுக்கு பேக்கடா இருக்கு. அது செதறாது. சரிங்களா? நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இப்போ மொத்தம் பதிவாகக்கூடிய வாக்குகள்னு வந்து பாத்தீங்கன்னா 57 விழுக்காடுகள் தான் பதிவாயிட்டு இருக்கு. 57 ரொம்ப வந்து மக்களுக்கு மனசு மாதிரி இருந்தா கூட 60 விழுக்காடுகளை தாண்டறது இல்லை அவங்களுக்கு. அப்ப இதுலயே 48 விழுக்காடுகள் போகும். மீதி எவ்வளவு 12 விழுக்காடுகள் தான் இருக்கு உங்களுக்கு. இந்த 12 விழுக்காடுகள்லயும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல சிறு கட்சிகள் நிறைய இருக்காங்க. அந்த வாக்குகளும் செதறாது. அவர்களுக்கென்றே உரித்தான வாக்குகள் யாருக்குமே போட மாட்டேன். எங்க தலைவர் வந்து வராரு. எடுத்துக்காட்டா விசிகாவை நீங்க எடுத்துக்கலாம், காங்கிரஸ் எடுத்துக்கலாம்,
மதிமுகவை எடுத்துக்கலாம், இந்த பக்கம் நீங்க வந்து பாமகவை எடுத்துக்கலாம். இப்படி இருக்கிறது இல்லாம அவர்களுக்கென்று ஒரு வாக்குகள் இருக்கு. அந்த 12 விழுக்காடு நீங்க அதையும் பிரிச்சுட்டீங்கன்னா, மீதி வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் 5 விழுக்காடுன்னே வச்சுக்கங்களேன் நான் சொல்றது. இல்ல 7 விழுக்காடு வச்சுக்கலாம். அப்படி மீதம் இருக்கிறது 5 விழுக்காடு வாக்கு தான் உங்களுக்கு. இந்த 5 விழுக்காடு வாக்குகள் தான் நீங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எந்த கட்சி சாராத ஒரு டிசைடிங் ஓட்டா இருந்துச்சு அப்படின்னா, அது காமன் மேன் ஓட்டா இருந்துச்சு அப்படின்னா, அவர்கள் கட்சி சார்ந்த ஓட்டையே போட மாட்டாங்க. அப்படி இருக்கிற இதுல வந்து விஜய்ன்னு வந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப விஜய்க்கான வாக்காளர்கள் யாரு அப்படின்னா, நீங்க வந்து எல்லா கட்சியிலுமே விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்கம்மா. நம்ம எல்லாரும் நான் எங்க விஜய் நடிப்பு உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அது வேற. ஆனால் அரசியல் கட்சியாக வரும்போது இந்த நாட்டை ஆள்வதற்கு முதல்ல தகுதியுடையவரா இருக்காரா? அவர்கள் பக்குவமுடைய கட்சியா இருக்காங்களா? அப்படின்னு தான் மக்கள் வாக்களிப்பாங்க. நீங்க தமிழ்நாட்டு மக்களை நீங்க அவ்வளவு வந்து ஒன்றுமே தெரியாதவங்க எல்லாம் சொல்லிட முடியாது. நீங்கள் ஏன் வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அதிமுக இல்லாட்டி ஏன் திமுக கையில ஆட்சி கொடுக்குறாங்க மக்கள் அப்படின்னா, அதிமுக தலைமை சரியில்லை. இப்ப அவங்க கையில ஆட்சி கொடுத்தா நாடு நல்லா இருக்காருன்னா திமுக கையில கொடுக்குறாங்க. திமுக வந்து அதிமுக திரும்ப வலுவாயிடுச்சுன்னா, திரும்ப வந்து பொறுப்பு அவங்ககிட்டயே ஒப்படைக்கிறத நம்ம கடந்த காலங்கள்ல பார்க்க முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த 2 கட்சிகளுமே மாறி, மாறி இவங்க வந்து செய்யும்போது ஒரு மாற்று கட்சி தேவைப்படுது. ஆனால் அப்படிப்பட்ட முழுமையான வந்து 2 கட்சிகளையும் விலக்கி விட்டு ஒரு மாற்று கட்சி இங்க வந்து தனித்து ஆட்சி அமைக்க முடியுமா என்ற அளவுக்கு இங்க வந்து அதிருப்தி வந்து இந்த 2 கட்சிகள் மேல அது முழுமையடையல. 100 விழுக்காடு 2 பேர் கட்சி மேல அதிருப்தி ஆச்சுன்னா மக்கள் இயல்பாகவே 3வது ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்துருவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது விஜய்க்கு வந்து மிகப்பெரிய வாக்குகள் இவர்கள் எல்லாம் சரித்து விட்டு இந்த 3 கட்சிகளையும் சரித்து விட்டு 3 கூட்டணிகளையும் வச்சுக்கோங்க சரித்து விட்டு மேலே வர்ற அளவுக்கு எல்லாம் விஜய்க்கு வந்து பெரிய வரவேற்போ அப்படிப்பட்ட தேவை இங்க தமிழ்நாட்டுல இல்ல. சரிங்களா? அப்படி ஆப்ஷன் தான் வந்தீங்க அதிமுக, திமுக அடுத்து அடுத்த ஆப்ஷன் என்ன? அடுத்த வாய்ப்பு என்னன்னா, இயல்பாகவே மக்கள் நாம் தமிழரை தான் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படிதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 1 விழுக்காட்டுல இருந்து 8.2 விழுக்காடு உயர்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை பாத்தீங்கன்னா, திமுக, அதிமுக அடுத்து மாற்று கட்சியாக நாம் தமிழரை தான் பாக்குறாங்களே தவிர, தாவேகா அப்படி பார்க்கப்படுவதற்கு இன்னும் அதை தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளல. எனவே அவங்க அந்த ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா கட்சியிலும் இருந்தாங்கன்னா, அவங்க கொஞ்சம் ஓட்டு வந்து அவருக்கு போகும். ஆனால் அவருக்கு மிக முக்கியமான முதன்மையான வாக்காளர்களா இருக்கக்கூடியது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2 கட்சிகளையும் சேராமல் இப்பொழுது களத்துக்கு வந்திருக்காங்க இல்லைங்களா? விஜய் போனாருன்னா கூட்டத்துக்கு எல்லாம் வர்றாங்க இல்லைங்களா? விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே நான் விஜய் பிடிக்கும்னு சொல்றாங்க. இவர்கள் எல்லாம் புதிய வாக்காளர்கள். புத்தம் புதிய வாக்காளர்கள். அப்ப இந்த புத்தம் புதிய வாக்காளர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அதிமுக, திமுக பெரிய நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய சேதாரத்தை உண்டு செய்ய மாட்டாங்க அவங்க. அவர்கள் புதியதாக வந்தவர்கள், புதிய வாக்காளர்கள் அவங்க. அதுல நிறைய பேத்துக்கு இன்னும் வாக்குரிமையே வரலன்னு பாக்குறோம். இளம் பெண்கள் நிறைய பேர் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவா இருக்காங்க. அவர்கள் எவ்வளவு பேர் வாக்களிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவர்கள் இப்போ சொல்றது நாங்க வந்து விஜய் வரணும்னு நினைக்கிறவங்க. அதுவும் நீங்க வந்து எண்ணிக்கை வந்து குறைவா தான் இருக்கு. அப்ப விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் எதுவா இருக்குன்னு நான் பாக்குறேன்னா, கடந்த முறை டிடிவி தினகரன் பெற்ற 4 விழுக்காடு வாக்குகளும், கமல்ஹாசன் பெற்ற ஒரு 4 விழுக்காடு 8 விழுக்காடு வாக்கு ஒரு அந்த வேக்குவம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா கமல்ஹாசனுக்கு இனிமே அந்த வாக்கு வராது. கமல்ஹாசனுக்கு போன முறை ஏன் வாக்கு கொடுத்தாங்கன்னா, திமுக, அதிமுகவுக்கு மாற்றா அவர் வர்றாரு. ஒரு பெரிய நடிகர் வந்தாருன்னா எல்லாம் அவர் வந்து அருமையா நாட்டை திருத்திடுவார்னு நினைச்சுதான் அவருக்கு அந்த வாக்கும் கொடுத்தாங்க. கடைசியில அவர் மீண்டும் திமுகவே போய் ஐக்கியம் ஆயிட்டாருன்னு பாக்குறோம். எனவே அங்க ஒரு வேக்கம் வந்து 4.5 விழுக்காடு வாக்கு வந்து அப்படி தொங்கல்ல இருக்கு. இன்னொன்னு வந்து டிடிவி தினகரன் அவர் வந்து அதிமுகவுக்கு போனதுனால அவருக்கு என்று ஒரு தனித்து நின்றதுனால ஒரு ஒரு 4 விழுக்காடு இருந்தா கூட 3 விழுக்காடு வாக்கா இருக்கும். இந்த 7 விழுக்காடு வாக்குகள் இருக்கு இல்லைங்களா? இதுதான் அந்த இடத்தான் வந்து விஜய் ஃபில்அப் பண்ணுவார். கூடுதலாக தனக்கு இருக்கக்கூடிய வாக்குகள். அப்ப நீங்க அதிகபட்சமாக என்னுடைய கணக்குப்படி வந்து 8 விழுக்காடு வாக்குகள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக. அது குறைய கூட இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த இந்த தேர்தலில் வந்து அது பெரிய தாக்கத்தை விஜய் ஏற்படுத்த மாட்டார். தனிப்பட்ட முறையில் விஜய் மற்றும் சில அவருடைய கட்சிக்காரர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சில இடங்களில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஒட்டுமொத்தமாக ஆட்சி மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு விஜயனுடைய வாக்குகள் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. என்ன காரணம்னா, இது நம்முடைய கணிப்பு தான். அதனால தேர்தல்ல வந்து அவர்கள் இப்பதான் முதல்ல பங்கேற்கிறாங்க. பங்கேற்கும் போது மக்கள் என்ன வாக்களிக்க போறான்னு தெரியும். ஆனால் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கறதுதான் என்னுடைய முடிவு. சார், இப்போ மீடியாலயுமே நடக்கக்கூடிய டிபேட் ஷோல எல்லாம் பார்த்தோம்னா அதிமுகவுக்கு தான் களம் சாதகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறத பார்க்க முடியுது. இது பத்தி உங்களுடைய கருத்து சார்? இல்ல அதுதான் இப்ப நான் தொடக்கத்திலேயே சொன்னேனே அதுக்கு அது இயல்பு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படிதான் இருக்கு. அதனாலதான் அதை வந்து பிரதிபலிக்கிறாங்க. இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் வெற்றி பெறும் என்று சொல்லி கொண்டு வந்த அந்த அந்த திமுக சார்ந்த ஊடகங்களே இன்னைக்கு மாற்றி பேசக்கூடிய நிலைமையில வந்து கள நிலவரம் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே பலம் கூட்டணி கட்சி தான் அப்படின்னு திமுக கடைசி வரைக்கும் வலிமையா இருந்துச்சு. அந்த கூட்டணி விஷயத்திலேயே திமுக சொதப்பிடுச்சு. அதுதான் இப்ப பிரச்சனை. அதனால ஏற்பட்ட திமுகவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த மூத்தவர்கள் நீண்ட காலம் உழைத்தவர்கள் திமுகவிற்காகவே
வாழ்ந்தவர்கள் அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏமாற்றம் நடந்திருக்கு. ஏன்னா கட்சிக்குள்ளேயே ஒரு டிஜெக்ஷன், ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை ஊடகங்களும் கட்டாயம் அது பார்க்க தவறாது. அதே போல மக்களுடைய கள நிலவரத்தையும் அந்த ஊடகங்கள்லாம் பார்த்த காரணத்தினால்தான் அவ்வாறு கூறுது. ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிமுகவிற்கு இருக்கு. அப்ப திமுக சுத்தமாவே இல்லையான்னா அப்படி சொல்ல முடியாது. ஆனால் மிக கடினமாக இருக்கும். ஏன்னா கடந்த 21 தேர்தல்லயே 2 பேர்த்துக்கு வித்தியாசம் 5 விழுக்காடு தான். 20,00,000 வாக்குகள் தான் அதிமுக, திமுக கூட்டணிக்கு இடையே கடந்த தேர்தல்லயே வேறுபாடு. இந்த முறை திமுக அதனுடைய ஆன்டி இன்கம்பன்சி, அதனுடைய எதிர்மறை வாக்குகளால் இன்னும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறனால அதிமுக தான் இப்ப முன்னணியில இருக்கு அப்படிங்கிறது ஊடகங்கள் சொல்வது சரிதான். தேர்தல் சம்பந்தமா நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி. வணக்கம்.